அன்பார்ந்த தேசிய தோழர்களை வணக்கம். ஏன் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, ஏன் சமையல் எரிவாயுவினுடைய விலை அதிகரித்துள்ளது, இதில் ஏன் இந்திய அரசு நிலை தடுமாறிக் கொண்டிருக்கின்றது? அதாவது இந்தியா 84% மேலாக கச்சா எண்ணெய் வெளிநாடுகளிலிருந்து இங்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக அங்கம் வகிக்கின்ற நாடு ரஷ்யா இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் 30% விலைச்சலுகையில் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. 2019 வரை ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்ட இந்தியா தற்போது அதை நிறுத்தியுள்ளது. 2006 வரை இந்தியா 27 நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. தற்போது 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு இறக்குமதி செய்தும் ஏன் இந்த தட்டுப்பாடு? உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவினுடைய போர் முயற்சிகள் தகர்க்கப்பட வேண்டும், ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்த கச்சா எண்ணெய்க்கு தடை விதித்துள்ளது. இப்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய போர் பதட்டங்களாலும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஹார்மூஸ் நீரிணை என்று சொல்லக்கூடிய நீரிணையை ஈரான் அடைத்துள்ளது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஹார்மூஸ் நீரிணை என்றால் என்ன? பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கின்ற ஒரு எண்ணெய் போக்குவரத்து பாதையாகும். இந்த பாதை தெற்கே ஈரானையும் வடக்கே ஓமனையும் ஐக்கிய அரபு அமீரத்தையும் இணைக்கின்ற ஒரு சிறிய கடல் பாதை. இந்த பாதையை ஈரான் அடைத்துள்ளது. இதனால் மிகப்பெரிய தட்டுப்பாடு, உலகளாவிய தட்டுப்பாடு, கச்சா எண்ணெயினுடைய தட்டுப்பாடு இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அமெரிக்கா இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற அடிமைகளுக்கு ஒரு கட்டளையை விதிக்கின்றது. நீங்கள் 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யலாம் என்று. இதை ஏற்றுக்கொண்டு இங்கே அமெரிக்காவின் அடிமைகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இது அமெரிக்காவினுடைய ஆட்சியா இல்லை இந்திய அரசுடைய ஆட்சியா என்றே மக்களுக்கு தெரியாத ஒரு நிலை இன்றைக்கு இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு சமையல் எரிவாயுனுடைய விலை, வீட்டிற்கு உபயோகப்படுத்துகின்ற சமையல் எரிவாயுனுடைய விலை 100 ரூபாய் அதிகரித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகின்ற சமையல் எரிவாயுனுடைய விலை 1900 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு விலை அதிகரித்துள்ளது. இந்த சூழல் எப்படி வந்ததென்றால், சேரக்கூடாத இடங்களில் நட்பு வைத்து இன்றைக்கு இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முட்டாள்களுடைய அரசினால் வந்த ஒரே நிலைதான் இது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு மோடி அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.